வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. தெரிந்ததை வைத்து தெரியாததை தெரிந்து கொள்ளலாம் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க போகிற வார்த்தை who are you. who are you, நீங்கள் யார்? இது எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை தான். இதுல இருந்து எப்படி அடுத்தடுத்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம்ன்றது தான் இந்த வகுப்பில் நாம பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி முதல் who are you, இதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு முதல் பார்த்துடலாம். who, இது WH கொஸ்டின். are auxiliary verb, you subject. இனி அடுத்தடுத்த ஸ்லைட்ல whoன்ற WH பதில் வேற என்னென்ன WH கொஸ்டின் வைக்கலாம். அதே போல ஆர்ன்ற ஆக்சிலரி வேர்ப் பதில் வேற என்னென்ன மாறும், யூன்ற சப்ஜெக்டுக்கு பதில் வேற என்னென்ன சப்ஜெக்ட் மாத்தலாம்ன்றத அடுத்தடுத்த ஸ்லைட்ல நாம பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே ஆக்சிலரி வேர்ப், கிரீன் கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட், பிளாக் கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே WH. ஸோ இதுல வந்து ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்டுக்கு முதல் வரலாம்ன்றத பார்க்கலாம். who are you, who are you. இந்த ஆர் அப்படின்னா இரு சவுண்ட் வந்து அழுத்தமா பேச மாட்டோம். பேசும்போது அந்த ஆர் சவுண்ட் வந்து சைலன்ஸ். who are you, ஓகே, who are you. அப்ப ஆர், அப்ப who are எதுக்கு வரலாம்? who are you, who are they, who are we. மற்ற சப்ஜெக்டுக்குலாம் என்னென்ன வரும்? இப்ப ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா who am I, அப்ப ஐக்கு am என்ற ஆக்சிலரி வேர்ப் தான் பொருத்தமா இருக்கும். who am I, நான் யார். இதே அடுத்து பாருங்க, who is he, அவன் யார். அப்ப he என்ற சப்ஜெக்டுக்கு is ஆக்சிலரி வேர்ப். who is she, who is it, யார் அது. அதே போல ஒரு நேம், who is கதிர். அப்ப is ஆக்சிலரி வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமா இருக்கும்? he, she, it ஒரு நேம் வந்தா பொருத்தமாக இருக்கும். ஆர் என்ற ஆக்சிலரி வேர்ப் யூ, தே, வீக்கு வரும். ஆம் என்ற ஆக்சிலரி வேர்ப் ஐ என்ற சப்ஜெக்டுக்கு மட்டும் வரும். ஓகே, அப்ப who are you, நீங்கள் யாருன்ற கேட்கிற மாதிரியே அவன் யார் அவள் யாருன்னு கேட்கணும்னா இதுதான். அடுத்து பாருங்க, WH கொஸ்டினை மாத்துவோம். whoக்கு பதில் what, how சேஞ்ச் பண்ணிருக்கேன். who are you, நீங்கள் யார். what are you, நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க. ஸோ what are you அப்படின்னா நீங்க என்ன பதவியில இருக்கிறீங்கன்னு இங்க நம்ம பதில் சொல்லணும். அடுத்து how are you, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நலமா இருக்கிறீங்களா, how are you. ஓகே, அப்ப WH கொஸ்டினையும் நாம மாத்திருக்கோம். அடுத்து பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன மாதிரி விடை அளிக்கலாம்ன்றத பார்க்கலாம். who are you. ஸோ who are you, நீங்கள் யாருன்னு கேட்கும் போது நம்ம 3 விதமா நம்மை அடையாளப்படுத்தலாம். ஒன்று பெயர் சொல்லி அடையாளப்படுத்தலாம். அடுத்து நாம வகிக்கிற பதவி சொல்லி அடையாளப்படுத்தலாம். அல்லது ஒரு உறவு முறையை வைத்து அடையாளப்படுத்தலாம். ஸோ who are you கேட்டாங்கன்னா 3 விதமா நம்மை அடையாளப்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, who are you. I am நறுமலர், என்னுடைய பெயர் நறுமலர். ஸோ மை நேம் இஸ் அப்படின்னு சொல்றது கிடையாது. I am நறுமலர். I am a doctor, நான் டாக்டராக இருக்கிறேன். I am பொற்கொடி's mother, பொற்கொடி's mother. பொற்கொடி பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோபி எஸ் போட்டிருக்கேன் பாருங்க. அப்படி போட்டா என்ன பொருள்னா பொற்கொடியினுடைய அம்மா. I am பொற்கொடி's mother. ஓகே, அடுத்து பாருங்க, who are they, அவர்கள் யார். who are they, அப்ப தேன்னு சொல்லும் போது more than one person இருக்காங்க, பெயர் சொல்ல முடியாது. அப்ப who are they, அப்ப என்ன பதவி வகிக்கிறாங்க? they are teachers, they are students, they are doctors. ஓகே, அடுத்து பாருங்க, who is he, who is he, அவன் யார். அப்ப he is Mr. Cherian. ஸோ இன்னொருவரை பெயர் சொல்லி அடையாளப்படுத்தும் போது ஒரு ஆணாக இருந்தால் மிஸ்டர் அப்படின்னு ஒரு சல்யூட்டேஷன் கொடுக்கணும். ஸோ he is Mr. Cherian, he is an engineer, he is கயல்விழி's father, அவர் கயல்விழியினுடைய அப்பா. அடுத்து who is she, who is she, அவள் யார். she is Mrs. வெண்ணிலா. அப்ப திருமணமானவங்களை என்ன மாதிரி சொல்றாங்க? Mrs.
She is Mrs. Vanilla. She is a software engineer. She is Venba's mother. அடுத்து who is குழலி. அப்போ ஒரு பெயர் சொல்லி கேட்கலாம். அவங்க யாரு? குழலி யாரு? குழலி is a teacher. அவங்க ஒரு டீச்சர். குழலி is அமுதன்ஸ் மதர். குழலி அமுதனுடைய அம்மா. அப்போ ஒரு பெயர் சொல்லியும் ஒருவரை யாருன்னு நாம கேட்கலாம். அதே போலதான் who is your father, who is your mother, who is your brother. ஸோ இந்த மாதிரியும் நாம கேட்கலாம். அடுத்து what are you, what are you. இப்படி கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம பெயர் சொல்லக்கூடாது, உறவு முறையை வைத்து அடையாளப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன பதவி வகிக்கிறோமோ அதை வைத்து தான் அடையாளப்படுத்தணும். வாட் ஆர் யூ, வாட் ஆர் யூ அப்படின்னா என்ன பதவியில இருக்கிறீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க, அதுதான் இங்க பொருள். ஸோ இந்த இடத்துல வாட் ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு வரல பாருங்க. வாட் ஆர் யூன்னு சொன்னாலே போதும். வாட் ஆர் யூ? ஐ எம் ஏ கார்பெண்டர், ஐ எம் ஏ பிளம்பர், ஐ எம் ஏ பிசினஸ் மேன். ஐ எம் ஏ கார்பெண்டர், நான் ஒரு தச்சர். ஐ எம் ஏ பிளம்பர், நான் ஒரு குழாயெல்லாம் சரி பண்றவன். ஐ எம் ஏ பிசினஸ் மேன். அதே போல வாட் இஸ் ஹீ, அவன் என்னவா இருக்கிறான். வாட்ஸ் ஹீ, வாட் இஸ் அப்படின்னு சொல்லாம வாட்ஸ் ஹீ சுருக்கமா சொல்லலாம். வாட்ஸ் ஹீ இஸ் an advocate. அவர் ஒரு அட்வொகேட். அப்ப ஒருன்னு சொல்லும்போது ஒன்னு ஏ அல்லது and யூஸ் பண்ணலாம். வவல் சவுண்ட் வந்தா and. ஓகே, அப்ப he is an advocate. அப்ப அட்வொகேட் சவுண்ட் வருது இல்லையா. ஸோ and he is an advocate, ஒரு அட்வொகேட். he is a student, அவன் ஒரு ஸ்டூடெண்ட். he is an electrician, அவன் ஒரு எலக்ட்ரிஷியன். அப்ப an electrician in a sound, அவன் he is an electrician. அடுத்து what is she, what is she, what's she. she is a doctor, அவள் ஒரு டாக்டர். she is a homemaker, அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க. she is a homemaker, housewife அப்படி சொல்றோம் இல்லையா. அப்ப ரெண்டுமே நம்ம பயன்படுத்தலாம். she is a journalist, she is a journalist. அடுத்து how are you. so who are you மாதிரியே how are you. so how are you அப்படின்னா நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. how are you. I am fine, I am good, I am great. ஸோ இந்த மாதிரி நம்ம விடை அளிக்கலாம். how are you. அதே போல பாத்தீங்கன்னா how are you நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிற மாதிரி மற்றவர்களை கேட்கணும்னா அப்ப ஆக்சிலரி வெர்ப் என்னென்ன மாத்தலாம்ன்றது இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். how are they, அவர்கள் எப்படி இருக்கிறாங்க. how is he, அவன் எப்படி இருக்கிறான். how is she, அவள் எப்படி இருக்கிறாள். how is it, இது எப்படி இருக்கு. how is your mother, உன்னுடைய அம்மா எப்படி இருக்கிறாங்க. how is the job, job எப்படி இருக்கு. how is the movie, movie எப்படி இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இதுலயும் is, am, are எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எது எது வரணுமோ அதை நாம சரியா சொல்லணும். ஓகே, அடுத்து பாருங்க. அதுலயும் நம்ம கேள்வி அதுக்கு எப்படி விடை அளிக்கிறதுன்னு பார்க்கலாம். how is the weather, weather எப்படி இருக்கு. it's cold. so weather is cold அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. it is இந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம சொல்லலாம். so how is the weather, it's cold. it is the it's. okay, how is the weather, it's cold. how is the movie, it's interesting. how is the job, it's challenging. how is it, it's nice. okay, அப்ப இந்த வகுப்புல நாம என்ன செய்திருக்கோம். who are youன்ற ஒரு தெரிந்த வார்த்தையை வைத்தே இத்தனை வார்த்தைகளை நாம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஓகே, இதே போல நீங்களும் நிறைய சென்டென்ஸ் இதே போல ஃப்ரேம் பண்ணி பேச தொடங்கலாம். ஆங்கிலம் பேசுவது எளிது. நன்றி, விடைபெறுகிறேன்.